வெல்கம் பேக் டு அவர் சேனல் கைஸ். இன்றைக்கி சூப்பர் சாஃப்டான மல்லிகைப்பூ இட்லி ஒருத்தர் ஹோட்டல்காரர் சொன்ன சீக்ரெட். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சாஃப்டான இட்லி ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இட்லி ரைஸ் நான் 5 கப்ஸ் எடுத்திருக்கேன். அது ஒரு பெரிய பவுலில் சேர்த்து நல்லா கழுவி கழிஞ்சி ஒரு 3 ஹவர்ஸுக்கு ஊற வச்சுக்கலாம். அதே போல் 1 கப்பு உளுந்து, நல்ல ப்ரீமியம் குவாலிட்டி, நல்ல குவாலிட்டியான உளுந்து எடுத்து அலம்பி அதுக்கு தேவையான அளவு தண்ணீர் ஊற்றி கூடவே 1/2 ஸ்பூன் வெந்தயத்தை போட்டு அதையும் 3 ஹவர்ஸுக்கு நான் ஊற வச்சு எடுத்துக்கிறேன். அதே கப்பால் கெட்டி அவல் எடுத்திருக்கேன். அது உளுந்து ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி ஊற வச்சா போதும். இப்போ 3 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. நான் உளுந்து எடுத்து கிரைண்டரில் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீரை தெளித்து நம்ம மையை அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவு இருந்தால் போதும். அப்போ எடுத்து வழிச்சாச்சு. இப்போ அரிசி அப்புறம் அவல் இது ரெண்டுத்தையும் நான் போட்டு கிரைண்டரில் ஆட்டிக்கிறேன். இது ஃபுல் நைஸாக ஆகக்கூடாது, லேசாக அந்த சன்ன ரவை பதத்தில் நம்ம கைகளை லைட்டாக தென்படணும். அப்படி இருந்தால் போதும். அதெல்லாம் இப்போ ஒரு பாத்திரத்தில் மாற்றி கூடவே ருசிக்கு ஏற்ப கல்லுப்பு 2 ஸ்பூன் சேர்த்து நல்லா கையில் கலந்து விடுங்க. நம்ம கை சூட்டில் தான் இது மாவு நல்லா புளிப்பு வரும், நல்லா மாவு பொங்கி வரும். அப்போ தான் சூப்பர் சாஃப்டான இட்லிஸ் நமக்கு கிடைக்கும். நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு நமக்கு தண்ணி தேவைப்பட்டால் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கலந்து ஒரு ஃபர்மெண்டேஷனுக்காக 8 to 10 ஹவர்ஸ் விட்டுறேன். பிறகு பார்த்திங்கன்னா மார்னிங் நல்லாவே மாவு பொங்கி இருக்கு, உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும். இப்போ நான் கொஞ்சம் மாவை ஷிஃப்ட் பண்ணி இன்னொரு பாத்திரத்தில் எடுத்துக்கிறேன். தேவையான அளவுக்கு மட்டும் எடுத்துகிட்டு மீதியை நான் ஃப்ரிட்ஜில் வச்சிடுறேன். நல்லா உங்களுக்கு கன்சிஸ்டன்சி மாவு தெரியுதுங்களா? இப்போ நான் தட்டு இட்லியில் தான் எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். மாவு ஒரு 2 குழிக்கரண்டி அளவுக்கு சேர்த்துக்கினா போதும். நல்லா சாஃப்டாக வரும். இது லைட்டாக இப்படி ஷேக் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் நார்மல் இட்லி பிளேட்ஸில் கூட இட்லி ஊற்றி வச்சுக்கலாம். தட்டு இட்லி தான் ஊற்றணுன்ற அவசியம் இல்லை. இது ஊற்றுறதுக்கு முன்னாடியே நான் இட்லி பாத்திரத்தில் தண்ணி சூடு பண்ணி வச்சுருக்கேன். இப்படி நல்ல சலசலன்னு கொதிக்கணும். அதன் பிறகு தான் நம்ம ஸ்டீம் பண்ண உள்ளே வைக்கணும். ஒரு 12 to 15 மினிட்ஸ் நம்ம ஸ்டீம் பண்ணால் போதும். இட்லிகள் நல்லா சூப்பர் சாஃப்டாக வெந்துடும். இப்போ 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இட்லி எல்லாம் நல்லாவே வெந்திருக்கு. இப்போ நம்ம 2-3 நிமிஷம் வெளியே எடுத்து வைக்கணும். அப்போ தான் நம்ம ஈஸியாக அதை டீமோல்ட் பண்ண முடியும். சைடில் நல்லா எட்ஜஸை ஒரு ஸ்பூனால் இல்லை ஒரு கரண்டியால் ரிலீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தட்டினிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். நான் நிறைய விதத்தில் ரேஷியோஸில் இட்லி ரைஸ், நார்மல் ரைஸ், ரேஷன் ரைஸில் இட்லிஸை செஞ்சு பார்த்துருக்கேன். அதில் இதுவும் ஒருத்தர் ஹோட்டல்காரர் சொன்ன சீக்ரெட் தான் இது. வெறும் இட்லி ரைஸில் இந்த அளவுக்கு ரேஷியோவில் போட்டால் சாஃப்டாக வரும். ஆறி போனாலும் உங்களுக்கு இட்லி சாஃப்டாகவே இருக்கும். இதுக்கு நீங்கள் எந்த சைட் டிஷ் வச்சு கூட சாப்பிட்லாம். நல்ல டேஸ்டான இட்லி உங்களுக்கு கிடைக்கும். பாருங்கள், எல்லா இட்லியும் சூப்பர் சாஃப்டாக வந்திருக்கு. 2 குழிக்கரண்டி மாவுலேயே உங்களுக்கு இவ்வளோ பெரிய இட்லி கிடச்சிருக்கு. பாருங்கள், இந்த அளவு இருக்குது. இது 1.5 கரண்டி மாவில் செஞ்ச இட்லி லைட்டாக சின்னதாக இருக்குது. நான் சாம்பாரோட சர்வ் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச காம்பினோட ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு ஃபீட்பேக் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ்.